ஆனா ஒரு விஷயத்தை பிடிச்சாலும்னா புடியே நிப்பா. அதான் பிரச்சனை. நான் எனக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு முறை பாக்குறேன். அவர் போட்டோலாவது பார்க்கணுன்றதுக்காக தான் அவருக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீட்டுல இருந்து தான் அவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்லயும் வயசானவங்க இறந்துட்டு இருப்பாங்க, துணி வைப்பீங்க. நானும் எங்க வீட்டுல வைக்க போறேங்க. யாருன்னு பார்த்தா எங்க அத்தை மாமாக்கு. எங்க வீட்டுக்காரரு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அவர் சின்ன அப்பா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மாமியார் ஃபோட்டோ வந்து இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுவும் வரைஞ்சி தான். அவங்க உடம்பு சரியில்லாதப்போ ஃபோட்டோ எடுக்கவே இல்லையா. அதை பார்த்து நம்ம செதில் வச்சு மூஞ்செல்லாம் மொத்தம் மறைஞ்சு போயிடுச்சு. மாமனார் ஃபோட்டோ தொலைஞ்சே போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே துணி வச்சுட்டே வரேன் நானும். இந்த வாட்டி எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து சஸ்பென்ஸாக ஃபோட்டோ அவர் தெரியாமல் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவங்க அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ. அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று இருந்தது வீட்டில், பழைய ஃபோட்டோ. அதை எடுத்து போய் கொடுத்து, இந்த ஃபோட்டோவும் எடுத்து போய் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கிறேன். அவருக்கு தெரியாது. ஃபோட்டோ உங்களுக்கு முதல்ல காட்டுறாங்க. இப்போ தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். அவர் அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோவில் இருக்குது, அப்புறம் காட்டுறேன். இந்த பாருங்க, இவங்க தான் எங்கள் மாமனார் மாமியார். மாமியார் ஃபோட்டோ இப்படி இருந்தது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன். இவர் தான் மாமனார். இவர் ஃபோட்டோ தொலைஞ்சிச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் இந்த மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நான் எனக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை பார்க்குறேன். அவர் ஃபோட்டோலாவது பார்க்கணுன்றதுக்காக தான் அவருக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேங்க. எங்கள் அண்ணாங்க. எங்கள் அண்ணா ஃபோட்டோ இல்லை, எனக்கு அது ஒரு மனசு குறையவே இருந்தது. அண்ணா ஃபோட்டோ ரெடி பண்ணி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரு நல்லா இருக்கணும்னு நினச்ச 3 ஜீவன்கள் தான் இவங்க. நான் சொல்கிறது தெய்வங்கள் தான் சொல்லலாம். இவங்க 3 பேருமே இன்னைக்கு இருந்திருந்தா அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்க மாட்டார். இவங்க 3 பேர் ஃபோட்டோ காமிச்சா அவர் எப்படி ஷாக் ஆகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. புது வீட்டில் இப்போ தான் வேலை நடந்தது இல்லையா, தண்ணி பிடிச்சிருக்காரு மித்த மேலே. அவர் எடுத்துன்னு போய் காட்டலாம். என்ன பண்ணிக்கிறீங்க? வேலையில்லை பட்டதாரிகளா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க. கையில பச்சுக்கணும். வா. நான் கேட்டேன். இந்த நீங்க பார்க்க கூடாது. இரு இது நான் சொல்லும் போது பாரு. இதுவும் நான் சொல்லும் போது பாரு. பாருங்க 2 பேரும். தேவையில்ல, நான் செஞ்சு எடுத்துறேன்னு சொன்னல. இருக்கட்டும். நல்லா இல்லையா? ஆனா சாதிச்சிட்டல நீ கடைசி வரைக்கும். செஞ்சு எடுத்துனா கடைசிக்கு. இவங்க உங்களுக்கு தெரியும்ல, எங்க அண்ணி, அண்ணாவோட ஒய்ஃப். நல்லா இருக்கா போட்டா? என்னம்மா அம்மா? இந்த அமல் சும்மாருமா, அதெல்லாம் ஆகக்கூடாது. சும்மாருமா. அப்பா அம்மா போட்டோ வந்து ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன் மீனா. நானும் சரி செஞ்சுட்டு வரேன்னு. ஆனா இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா நடுவில் வைக்கணும். எங்க அண்ணன் போட்டோ, உங்க அப்பா அம்மா போட்டோ 2 பேர்த்து செஞ்சு எடுத்துன்னு. ஆனா ஒரு விஷயத்தை பிடிச்சாலும்னா புடியே நிப்பா. அதான் பிரச்சனையே. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டா. அதை செஞ்சு முடிச்சிடணும், உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றது புடியா இருப்பா. நல்லா இருக்கு. சும்மா இருமா, அழுவாதமா. இது என் மச்சான் வந்து இப்போ நம்ம நிக்கிறோம் இல்லையா, இந்த வீட்டுல இருந்து தான் அவன் கடைசியா அவன் இருந்து தான் வேலைக்கு போனான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலயே இந்த வீடை பத்தி. இந்த வீடு வாங்கறதுக்கு காரணம் அதுதான், முக்கியமான காரணம். எங்க அண்ணன் சொல்லிட்டே இருப்பான், இந்த வீடு தான் உனக்கு கரெக்டா இருக்கும், இந்த வீடு தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாடகை இருக்கும் போது அவன் வார்த்தை அப்படியே பழிச்சிச்சு, சொந்த வீடாவே ஆயிடுச்சு.
நல்லா இருக்குமா? சும்மா இருமா. அழையாதம்மா. எங்க அண்ணன் போட்டோ நல்லா இருக்கு. அந்த போட்டோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னன்னு கூட இது மாதிரி இல்ல. நான் எடுத்துன்னு வராட்டினா இல்ல நல்லா இருக்குது இது. இதே மாதிரி காப்பி இன்னும் நீ பெருசா வைக்கணும் சொன்ன பத்தியா வீட்டுல இந்த போட்டோ வச்சுலாம். என்னால வந்து இவங்க அப்பா அம்மாவை திருப்பி தர முடியாது. ஆனா அந்த குறையெல்லாம் பாத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். பாத்துக்கிறேன்னாவா எங்க அண்ணிக்கும் சரி எங்க அண்ணா இல்ல அப்படின்ற இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். இனிமேலும் பாத்துப்பேன். கஷ்டப்படாதுமா, நான் இருக்கல. ஸோ நான் என்ன சொல்லணும்னு தெரியல. ஸ்பீச்சஸா எல்லாருக்கும் அதை ஞாபகம் இல்லையா? நம்ம வீட்டில் வந்து துணி வைப்போம், பெரிய பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகை நன்னு நம்ம இதை வைப்போம். உங்களுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக இவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். 2 பேரோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லைன்ற வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ இல்லை. தேங்க்யூ. அவங்க அம்மா அப்பா எந்த அளவுக்கு இவர் பார்த்துனாலும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அவருக்கு ஒரு அப்பாவா அம்மாவா எல்லாமே நல்லாவே நல்லா பார்த்துக்கினாரு இவரவை. என்ன சொல்கிறது, அந்த தெய்வங்களும் முக்கியம், இந்த தெய்வம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹாப்பியா, சந்தோஷமா? நல்லா இருக்கு. எங்கள் பசங்களுக்கு கூட தெரியாது. தாத்தா ஃபோட்டோ வந்து தொலைஞ்சிச்சு. சென்னையிலேருந்து வீடு மாறி வரும்போது தானே வண்டியிலேருந்து எங்கே மிஸ் ஆயிடுச்சு. அப்போதுலேருந்து ஃபோட்டோவே இல்லை அவர் ஃபோட்டோ. இப்போ எங்கள் பசங்களும் காட்டலாம். என்ன பார்த்தா தாத்தா ஃபோட்டோ பாரு. இதுதானே மாமா ஃபோட்டோ கொடு. இதோ அத்தை கிட்ட மாமா ஃபோட்டோ கொடுக்குது. இதுப்பா அப்பா ஃபோட்டோ. அப்பா அம்மா அம்மா சொல்லிச்சுல என்ன கேட்டுருந்தா. அது பயங்கரமான ஆளுப்பா. வச்சு செஞ்சிடும். எதனா செய்யணும்னா வச்சு செஞ்சிடும். தாத்தா போட்டோ உங்களுக்கு தெரியல. ஆனா இது வந்து யூத் போட்டோ. அது இவங்க ரொம்ப நாள் வந்து அவங்க தாத்தா போட்டோ பார்க்கல. குட்டியூண்டு போட்டோ தான் வச்சோம் இத்தனை நாள் நாங்க. அதனால இதான் தாத்தா போட்டோவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. சென்னையில் இருக்கும்போது இவன் குட்டி பையன். இவனுக்கு நினைவு திரும்பத்துக்கெல்லாம் அந்த போட்டோ நம்ம கிட்ட இல்லை. என்னப்பா எப்படி வருது? பிடிச்சிருதா? சரி. இவரு லீயோடைய பெரிய புள்ள. யாருக்குமே சொல்லாம நீ ஒன்றே போய் போட்டோ எடுத்து பண்ணிட்டியா? மாமா போட்டோ பிரமாதமா இல்ல? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? இது 2007 to 1995. அப்பெல்லாம் நீங்க இல்ல ஆட்டம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நினைவுகள். உங்களுக்கும் நினைவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பொக்கிஷமா பாதுகாத்துக்குங்க. அண்ட் அது நினைவு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கமெண்ட்ஸ் சொல்லுன்னா சொல்லுங்க. பார்ப்போம். பாய் பாய்.